கர்த்தருடைய வார்த்தையினால் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்ன கேள்வி? இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்து இருக்கிறதே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்கிற கேள்விதான் இன்றைக்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிற பெரிய ஒரு உண்மையான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அதற்கும் கர்த்தருடைய வார்த்தை அழகான பதிலை கொடுக்கிறது. சங்கீதம் 119 அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கடினமானது. அதிலும் வாலிபர்கள் பரிசுத்தமாய் வாழ்வது எவ்வளவு கடினமானது என்பதை இன்னைக்கு வாலிபர்கள் நினைக்கிறாங்க. அருமையான தங்கச்சி, தம்பி, உன்னுடைய கேள்வியும் அதுதான். ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அழகா பதில் சொல்கிறார். வாலிபன் தன் வழியை, தன் வாழ்க்கையை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? எப்படி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும்? 119 சங்கீதம் 11வது வசனத்தில் அதற்கான விடை இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறான். அப்ப வாலிபனாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை அல்லது தேவனுடைய பிள்ளை, நீங்க பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துல வைத்து வைக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானா அந்த வார்த்தையானது உங்களுக்கு வருகிற பாவ போராட்டத்துல, பாவ சோதனையில வரும்போது அந்த வார்த்தை சொல்லும், பாவம் செய்யாதே என்று உங்களை உணர்த்தும். பாவம் செய்தால் வருகிற நியாய தீர்ப்பை, தண்டனையை உங்களுக்கு உணர்த்தும். பாவத்துக்கு எப்படி விலகி ஓட வேண்டும் என்று அந்த வார்த்தை நம்ம எச்சரிக்கும், நமக்கு புத்தி சொல்லும், அந்த பாவத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும். இதைத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனுக்கு வந்த பாவ சோதனையில அவனை விலக்கி காத்தது என்ன? அவனுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டான தெய்வ பயம்தான் அவனை பாவத்துக்கு விலக்கி காத்தது. அதுபோல இன்றைக்கு பாவ போராட்டத்தில் இருக்கிறியா வாலிப தம்பி, பாவ போராட்டத்தில் இருக்கிறியா வாலிப தங்கச்சி, பயப்படாத. கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசி, அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் சேமித்து வை. அப்படி வார்த்தையானது உன்னை பாவத்துக்கு விலக்கி காக்கும். இதுல 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வாலிபர்கள் நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்ததினாலும் எழுதுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ வாலிபர்கள் பலவான்களா இருக்கணும் அப்படின்னா, பொல்லாங்கை ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிலைத்திருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அப்போது இங்க பாவத்துக்கு விலக்கி கண்டிப்பாய் பாதுகாக்க முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அண்ணா என்கிட்ட சில பலவீனம் இருக்கு, அண்ணா என்கிட்ட சில குறைகள் இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். உங்களை பாவம் இருந்தால், பலவீனம் இருந்தால் உங்களை கழுவி சுத்திகரிப்பதும் கர்த்தருடைய வார்த்தை தான். அது